லாஸ்ட் பார்ட்ல எதோட முடிச்சேன், அன்எக்ஸ்பெக்டடாக போலீஸ்காரங்களுக்கு ஒரு நியூஸ் வந்ததாக பார்த்தோம் இல்லையா. அது என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உத்தமராவ் மற்றும் ருக்மணி உள்ளூரில் வந்து ஸ்டே பண்ணலாம், அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்துருச்சுங்க. அதனால இவங்க மனாவட் அப்படின்ற இந்த ஊருக்கே கிளம்பி வந்துட்டாங்க. ஸோ இவங்கனால தான் இந்த கொலை நடக்குது அப்படின்ற ஒரு சந்தேகமும் போலீஸ்காரங்களுக்கு இருக்கத்தாங்க செய்யுது. மனாவட் மர்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சீரீஸோட மொத்த ட்விஸ்ட் அண்ட் டோன்ஸும் இந்த பார்ட்ல தான் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஊர்ல நடக்கிற தொடர்கொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கில்லர் யாரு, இந்த கொலைகள் எதற்காக நடந்தது அப்படின்றத இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்ததுனால உத்தமராவ் மற்றும் ருக்மணி ரொம்ப சந்தோஷமா அவங்களுடைய சொந்த ஊருக்கே வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேர்த்த நம்ம ருக்மணியோட தங்கச்சியான சாமந்தினி தான் வெல்கம் பண்றாங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு நபர் ஹீரோ பாக்குறதுக்காக வந்திருக்கிறாருங்க. அந்த நபர் வேற யாரும் கிடையாது, இந்த ஊர்ல ஜேர்னலிஸ்டா இருக்கிறாருங்க. இவருக்கும் உத்தமராவுக்கும் பர்சனல் பிரச்சனை இருக்கு போல, அதாவது நிலத்தகராறு. அதனால எப்ப பார்த்தாலும் இந்த உத்தமராவை பத்தி நெகட்டிவா தாங்க பேப்பர்ல போடுவாரு. அதாவது இந்த ஊர்ல நடக்கக்கூடிய கொலைகளுக்கு காரணமே இந்த உத்தமராவ் தான் அப்படின்ற மாதிரி தான் நியூஸே போட்டுக்கிட்டு இருப்பாரு கைஸ். அவரு நம்ம ஹீரோ மீட் பண்ணி சில விஷயங்களை பேசுறாரு. நான் சொல்றது உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்றேன். இந்த பண்ணையத்துல போயிட்டு ரைடு ஓடுறது, அப்புறம் மந்திரவாதியை துரத்தி பிடிக்கிறது, இதெல்லாம் விட்டு போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம உங்க வேலையை பாருங்க சார். உங்களால் மட்டும்தான் இதை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் யாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு. அந்த ஜேர்னலிஸ்ட் அதை நீங்கள் தான் சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாருங்க. இப்போ உத்தமராவோட வீட்டில் நம்ம ருக்மணியோட தங்கச்சி சாமந்தினி டீ போட்டு கொண்டாந்து உத்தமராவ் கிட்ட கொடுக்க, உத்தமராவ் அந்த டீயை வாங்கிட்டு உனக்காக நான் வந்து ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், இதை எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிக்கிறாருங்க. இதை ருக்மணி பார்த்துட்றாங்க. இந்த ஸ்வீட் நல்லா இருக்கும், இதை கொண்டு போய் உன் பொண்ணு கொடு, இனிமேல் இந்த பக்கம்லாம் வராத அப்படின்ற மாதிரி ருக்மணி சொல்லிடுறாங்க. ஆக்சுவலாக இப்போ உத்தமராவ் மற்றும் ருக்மணி கிட்ட பணம்லாம் இல்லைங்க, சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உத்தமராவுக்கு நார்மலாகவே பணத்தாசை இருக்குது. ரீசெண்டாக ரைடு நடந்தது இல்லையா, அந்த ரைடில் இவங்களுக்கு நிறையா லாஸ் ஆயிடுச்சுங்க. அதனால இழந்த பணத்தை சீக்கிரமாக மீட்டணும் அப்படின்ற மாதிரி இந்த உத்தமராவ் பேசிக்கிட்டு இருக்கிறாருங்க. அங்கே கட் பண்ணா இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் நம்ம சாமந்தினியோட பொண்ணு கமலி படிச்சுட்டு இருக்கா இல்லையா, இவளோட ஹேண்ட் ரைட்டிங் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் பாராட்டிட்டு இருக்காங்க. பார்த்தா ஜன்னல் கிட்ட யாரோ ஒருத்தங்க நிற்கிற மாதிரி இருக்குது. வேற யாரும் இல்லைங்க, இந்த டுக்கையா தான். இந்த டுக்கையா பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த டீச்சர் கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறான். இந்த டீச்சரும் டுக்கையா கிட்ட கொஞ்சம் நார்மலாக தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஹீரோடைய அசிஸ்டன்ட் வட்கட் சொல்கிறாருங்க, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே 3 பாந்திரியா டெம்பிள் இருக்குது, நீங்கள் மேப்பில் மார்க் பண்ண சொல்லியிருந்தீங்க இல்லையா, அதே சமயம் இன்னைக்கு இந்த 2 மர்டர் நடந்த இடத்த தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போது சுக்லா ஒரு மாதிரி பூசி முழுகிட்டு இருக்கிறாருங்க. ஏதோ ஒன்று சொல்ல வந்திருக்க, அது என்ன சொல்லு சுக்லா அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. அப்பதான் சுக்லா ஒரு விஷயத்த சொல்றாருங்க. ஸோ ஹீரோ 2 வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக கிரைம் சீனுக்கு போகும்போது ஒருத்தன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தான் இல்லையா, அவன் யாரு என்ன அப்படின்னு விசாரிக்க சொல்லி சுக்லா கிட்ட சொல்லியிருந்தார் இல்லையா, அவன் பேர் சங்கர் அப்படின்றத நம்ம சுக்லா கண்டுபிடிச்சிருந்திருக்கிறாரு. இந்த சங்கர் அப்படின்ற உத்தமராவ் கிட்ட வேலை பார்த்தவன் தான் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காருங்க. இப்போ ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம ஸ்டேஷன்ல நவாத்தே அப்படின்ற கான்ஸ்டபிள் இருக்கிறார் இல்லையா, கொஞ்சம் ஸ்மார்ட்டான கான்ஸ்டபிள், அவரை மஃப்டியில் போயிட்டு இந்த சங்கரை ஃபாலோ பண்ண சொல்லு, ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல, நவாத்தே அப்படின்ற கான்ஸ்டபிளும் இந்த வேலையை பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாருங்க. அதே சமயம் பரஞ்சே அப்படின்ற இந்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய போலீஸ்காரரை யாருமே சேர்த்துக்க மாட்டேன்றாங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நவாத்தேவை கூப்பிட்டு என்ன சொன்னாங்க ஏது சொன்னாங்க அப்படின்னு கேட்க, சார் யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். அப்படிங்கும்போது நான் உன்னோட ஹையர் ரேங்க்ல இருக்கிறவன், என்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கும்போது, இல்லை சார் சாரோட ஆர்டரே யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு தான், நான் எப்படி ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, சரி போ அப்படின்ற மாதிரி இந்த பரஞ்சே சொல்லிடுறாருங்க. இப்போ இந்த பரஞ்சே ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய இன்னொரு கான்ஸ்டபிள் கிட்ட இவங்கெல்லாம் நம்மளை கல்ட்டியோட பார்க்குறாங்க, நம்ம ட்ராக்லயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்போ இந்த டீச்சரை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பான் இல்லையா டுக்கியா, அவன் இந்த டீச்சர் கிட்ட போயிட்டு எனக்கு வேலைக்கு போறதுக்கே பிடிக்கல, நான் சீக்கிரமா சினிமாவில் போயிட்டு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த வேலையில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த வேலையில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசுறான். ஆனால் முழுசா அதை பற்றி எதுவுமே டீச்சர் கிட்ட சொல்ல கிடையாது. இந்த டுக்கையா பார்த்தீங்கன்னா இந்த சாமந்தினி கிட்ட தான் கைஸ் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த கள்ளச்சாராயம் பிஸ்னஸில் தான் வந்து இவன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அங்கே கட் பண்ணா அடுத்த கொலையை பற்றின டீட்டெயிலாக நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது 3வது விக்டம் சுகந்தி பாய் அப்படின்றவங்க வழக்கம் போல வேலைக்கு கிளம்பி போயிருக்கிறாங்க. ஸோ அவங்கள யாரோ ஒரு மர்ம நபர் கோடாரியால் அட்டாக் பண்ணி கொடூரமான முறையில் கொலை பண்ணியிருக்கிறாரு. அண்ட் 4வது விக்டம் பார்த்தீங்கன்னா நசீமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 வயசு பொண்ணுங்க. இந்த பொண்ணை கிட்னாப் பண்ணி கொடூரமான முறையில் கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த கில்லருடைய டார்கெட்டே பார்த்தீங்கன்னா பெண்களும் குழந்தைங்களுமா தான் இருந்துட்டு இருக்கிறாங்க, ஆண்கள் கிடையாது. முதல் 2 கொலைக்கும் 2வது நடந்த 2 கொலைக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்றத ஹீரோ கண்டுபிடிக்கிறாருங்க. முதல் 2 கொலையில கொலை செய்யப்பட்டது ஒரு இடம், அப்புறம் அந்த டெட் பாடியை கொண்டு போய் போட்டது ஒரு இடமா இருக்குது. அண்ட் பாலியல் ரீதியாகவும் அந்த சிறுமிகள் துன்புறுத்தப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் 2வதா நடந்த இந்த 2 கொலை இருக்கு இல்லையா, அதாவது 3, 4, ஸோ இவங்க கொல்லப்பட்ட இடத்துலயே தான் கடந்திருக்கிறாங்க. அவங்க உடம்புல எந்த ஒரு பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டதற்கான தடயமும் இல்லை. இப்போ கொலை நடந்த டெட் பாடிங்களாம் எங்கே கிடைச்சது அப்படின்னு சொல்லி மேப்
மேப்பில் செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே இந்த பாந்திரியா மந்திர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதையல் கோயில் இருக்கு இல்லையா, அதுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி தள்ளி தான் கிடச்சிருக்குது. இந்த 4வது கொலையான நசீமாவோட கொலை வழக்கில் நசீமாவோட தலை தனியாக கிடச்சதா வந்து போலீஸ்காரங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த புதையல் எடுக்கிறதுக்கான ஒரு ரிச்சுவலாக இருக்குமோ, இதை இந்த காச்சி பாக்கு அப்படின்றவன் தான் பண்ணியிருப்பானோ அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க சந்தேகப்படுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் மேஜிக் புத்தகத்தை படிச்சார் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா புதையல் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ரிச்சுவல்ஸாக அவங்க போடவே இல்லை. இது வேற ஏதோ காரணத்துக்காக நடந்த கொலை மாதிரி இருக்குது அப்படின்னு ஹீரோ திங்க் பண்ணுறாருங்க. இப்போ சங்கர் அப்படின்ற ஒரு நபரை நவாத்தே அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர் மஃப்டியில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, இந்த சங்கர் வந்து சரக்கு வாங்குறதுக்கு கையில் காசு இல்லாமல் திணறிக்கிட்டு இருக்கிறான். இது எல்லாத்தையுமே நம்ம நவயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ பரஞ்சே அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்திருக்குது. அவர் நம்ம ஹீரோ கிட்ட காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு, என்ன மன்னிச்சுக்கங்க, நான் கரப்டட் போலீஸ் ஆஃபீஸர் தான், பட் யாரோட கொலைக்கும் நான் வந்து உடந்தையாக போய் நின்னதில்லை, சப்போர்ட் பண்ணதில்லை, என்னை மன்னிச்சு இங்கே இருக்க வைங்க அப்படிங்கும்போது அது சாதாரண ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டராக இருக்கும், நான் உங்களை பற்றி எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணலை அப்படின்ட்டு ஹீரோ கிளம்புறாருங்க. இப்போ இந்த உத்தமராவ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர வச்சிருக்காரு. ஹீரோவும் அதை ஏற்றுக்கிட்டு மீட் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கிறாருங்க. ஸோ வந்தவருக்கு மரியாதையெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இதையும் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் எதையுமே ஹீரோ வந்து ரிசீவ் பண்ணிக்க மாட்டேன்றாரு. ஸோ அதை ரிசீவ் பண்ணிட்டா இவங்க அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ பிலீவ் பண்ணுறாரு. ஏதோ முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு வர சொன்னீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க ருக்மணியும் இந்த உத்தமராவும் சொல்கிறாங்க, ஊருக்குள்ளே நடக்கக்கூடிய கிரைமுக்கெல்லாம் காரணம் நாங்கள் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணி உண்மையான கில்லரை சீக்கிரமாக கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு தான் வர சொன்னோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாருங்க. கிளம்பும்போது பிரசாதம் கொடுக்குறாங்க. ஹீரோ எடுத்துக்க மாட்டேன்றாரு. ருக்மணி அந்த பிரசாதத்தை எடுத்து அவங்க வாயில் போட்டு சாப்பிட்டு முழுங்கினதுக்கப்புறம் ஹீரோ ஒரு வாய் எடுத்துட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாருங்க. ஹீரோடைய அசிஸ்டண்டான வட்கட்டுக்கு இன்ஃபார்மர் மூலமாக இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அந்த காச்சி பாக்கு அப்படின்ற மந்திரவாதி ஒரு இடத்துல பதுங்கி இருக்கான்னு சொல்லிட்டு ஃபைனலி அந்த இடத்த சுத்து போட்டு அவனை கையும் களவுமா பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஸ்டேஷனில் இருக்கும்போது இந்த பரஞ்சே அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கான்ஸ்டபிள் இருக்கிறார் இல்லையா, அவரு நம்ம ஹீரோ கிட்ட சீக்கிரட்டாக ஏதோ ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, ஆக்சுவலாக 2வது கொலை இந்த ஊரில் நடக்கும்போதே ஒரு மொட்டை கடிதாசி ஒன்று ஸ்டேஷனுக்கு வந்தது. அதில் ஏதோ வார்னிங் போட்டிருந்துச்சு. ஆனால் இது யாரோ விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தூக்கி போட சொல்லிட்டாரு. நானும் அந்த லெட்டரை வாங்கி தூக்கி போடலை, அப்படியே தான் வச்சிருக்கிறேன். இந்த லெட்டர் கொஞ்சம் பாருங்களேன் அப்படிங்கும்போது அதை வாங்கி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக ஃபோன் காலுங்க. அதாவது நம்ம தேடிட்டு இருந்த இந்த காச்சி பாக்கு அப்படின்ற சாமியாரை நாங்கள் பிடிச்சிட்டோம் அப்படின்ட்டு. சரி அவன்கிட்ட எதுவுமே பேசாதீங்க, அவனை அப்படியே வைங்க, நான் வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பி பார்க்கறதுக்காக போறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ நேராக இந்த மந்திரவாதியை அடைச்சி வச்சிருக்கிற இடத்துக்கு போறாரு. அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட அவனை என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்க, ரூம்குள்ள தான் சார் இருக்கிறான் அப்படின்னு சொல்ல, யாராவது பேசுனீங்களா அப்படின்னு கேட்க, பேசல அப்படின்றாங்க. பேச வேண்டாம், ஒரு நாள் முழுக்க பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அவன் ரூம்குள்ளேயே இருக்கிறான். யாராவது வாங்க பேசுங்க, கதவு திறங்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கிறான். யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லைங்க. இப்போ நம்ம நவத்தை இருக்கிறார் இல்லையா, அவரு இந்த சங்கரை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு போக சங்கருக்கு சரக்கு கிடைக்கலான்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்போ நான் உனக்கு சரக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கொடுக்க ஆரம்பிக்க, அப்போ இந்த சங்கர் சொல்றான், எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த சரக்கு தான், சரக்கும் 15 ரூபா பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இந்த ஊர்ல கொலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றான். நீ என்ன சொல்ற, கொஞ்சம் தெளிவா சொல்லு அப்படிங்கும்போது இந்த சங்கர் எதையுமே தெளிவா சொல்லாம சரக்கு போட்டு அப்படியே மட்டையாயிடுறான். அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ இந்த மந்திரவாதி காச்சு பாக்கு அடைச்சி வச்சிருக்காங்க இல்லையா, அதுக்குள்ளே போயிட்டு ஒரு டம்ளர் தண்ணியை மட்டும் கொடுத்துட்டு எதுவுமே பேசாமல் வெளியில் வந்துடுறாருங்க. வெளியில் வந்தால் நம்ம நவாத்தே வந்திருக்கிறாரு. அவர் இந்த சங்கர் மூலமாக கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் சரக்கு வாங்கி கொடுத்ததுனால தான் வெளியே வந்தது அப்படின்னு சொல்ல, நீங்கள் என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க, ஃபாலோ மட்டும் தானே பண்ண சொன்னேன், ஆல்கஹால் மூலமாக நம்ம என்ன உண்மையை கொண்டு வரணும்னு நினச்சாலும் அதை கோர்ட்டில் கொண்டு போய் சப்மிட் பண்ணோம்னா செல்லாது அப்படின்ற மாதிரி ஹீரோ திட்டுறாருங்க. இனி சங்கரை ஃபாலோ பண்ண வேண்டாம்னு சொல்லிடுறாரு. அப்போ தான் அடுத்த கொலை பண்ணதை நம்ம கிட்ட காட்டுறாங்க. கலாவதி அப்படின்ற ஒரு லேடி விறகு பொறுக்கிறதுக்காக வீட்டில இருந்து வெளியில் வந்திருக்கிறாங்க. ஒரு பிரிட்ஜுக்கு கீழே விறகு பொறுக்கிட்டு இருக்கும்போது பிரிட்ஜ் மேலே இருந்து யாரோ 2 பேர் கலாவதி மேலே கல்லை தூக்கி போட்டு கொலை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ கலாவதியோட கணவர்கிட்ட போயிட்டு விசாரணை பண்ணும்போது இவர் பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. வந்து பார்த்தா இவரோட மனைவியை காணோம். ஓகே விறகு பொறுக்க போயிருப்பா, வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ரொம்ப நேரம் ஆகியுமே வரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் இவர் கலாவதியை தேட ஆரம்பிச்சிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் பிரிட்ஜுக்கு கீழே கலாவதி தலையில கல்லை தூக்கி போட்டு யாரோ ஒருத்தவங்க கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் தெரிய வந்திருக்குதுங்க. இந்த சம்பவமும் பார்த்தீங்கன்னா அந்த பாந்திரியா மந்திர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதையல் கோயிலுக்கு பக்கத்தில் தான் நடந்திருக்குது. இப்போ கலாவதியோட கணவர்கிட்ட நீங்க போலீஸ் கிட்ட சொல்லாதது வேற ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, என் பொண்டாட்டி சாபத்தினால தான் இறந்தா அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இவங்க குழந்தைக்காக கோயிலில் வேண்டுதல் ஒன்று வச்சிருந்திருக்காங்க. அந்த வேண்டுதலை இவங்க பண்ணி முடிக்கலையாம், காரணம் வறுமையா, அதனால தான் இறந்துட்டு தான் வந்து சொல்றாங்க. இப்போ 6வது கொலையை பத்தி நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹலீமா அப்படின்ற ஒரு 10 வயசு பொண்ணு மார்க்கெட்ல தன்னோட அப்பாவுக்கு உதவி பண்றதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கா. ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வழியில அவரை கிட்னாப் பண்ணி கொடூரமான முறையில் கொலை பண்ணி இருந்திருக்காங்க. நீங்க போலீஸ் கிட்ட போலையா அப்படின்னு சொல்லி கேட்க, போலீஸ்காரங்க மேல நம்பிக்கையே இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்க அப்பா சொல்றாரு. ஏன்னா அவங்க ப்ராப்பராகவே இன்வெஸ்டிகேஷன் பண்ணல அப்படின்றாங்க. இப்போ உத்தமராவ் சாமந்தினியை திட்டிக்கிட்டு இருக்காரு, உன்னாலதான் பயங்கர லாஸ் அப்படின்ட்டு. அதுக்கு சாமந்தினி சொல்றாங்க, என்னாலதான் உங்களுக்கு growth-ம் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் ஒரு சின்ன பொண்ணு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு உணவளிச்சுக்கிட்டு இருக்கும்போது மாஸ்க் போட்ட ஒரு மர்ம நபர் வந்து அந்த சின்ன பொண்ணை தூக்கிட்டு போயிடுறான். அந்த பொண்ணு
பொண்ணு பயங்கரமா சத்தம் போட ஊர்க்காரங்க எல்லோருமே துரத்திட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ கஸ்டடியில் இருக்கக்கூடிய காச்சு பாக்கு அப்படின்ற மந்திரவாதியை விசாரணை பண்ணலாம் அப்படின்ட்டு ஹீரோ முடிவெடுக்கிறாருங்க. ஸோ அவங்க கிட்ட விசாரணை நடத்தும் போது தான் பல உண்மைகள் தெரிய வருது. இந்த காச்சு பாக்கு அப்படின்ற நபருக்கு மந்திரம் தந்திரம் அதெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க. இந்த ஊரை ஏமாத்துறதுக்காக தான் சும்மா மந்திரம் தந்திரம்ன்ற பேர்ல பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறதா வந்து இந்த ஆள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. பூஜை பண்ண காசு தரேன்றாங்க, நானும் பொழைக்கணும்ல, வயிற்று பொழப்புக்காக தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இந்த காச்சு பாக்கு சொல்லிடுறான். அவனுக்கும் இங்கே நடக்கிற கொலைகளுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தெரிய வருதுங்க. இப்போ அந்த மாஸ்க் போட்ட மர்ம நபர் சின்ன பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு நான் 8வது கொலையை பண்ண போறேன், உன்னை போட்டு தள்ள போறேன் அப்படின்ற மாதிரி அந்த சின்ன பொண்ணை மிரட்டிக்கிட்டு இருக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு ஆட்கள்லாம் வந்துடுறாங்க. அந்த மாஸ்க் போட்ட மர்ம நபர் அந்த பொண்ணை விட்டுட்டு ஓடிடுறான். ஸோ கரெக்டான நேரத்தில் ஆட்கள்லாம் வந்ததுனால அந்த சின்ன பொண்ணை எல்லோருமே காப்பாற்றிடுறாங்க. அந்த பொண்ணு ஸ்டேஷனில் வச்சு விசாரணை பண்ணுறாங்க. உன்னை கடத்தின நபர் யாரு, பார்க்க எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லி கேட்க அவன் மாஸ்க் போட்டிருந்தான், என்னை கொல்ல போறதா வந்து சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ இந்த ஜேர்னலிஸ்ட் நம்ம ஹீரோ கிட்ட சரமாரியா கேள்வி கேட்டுட்டு இருக்காருங்க. வந்து இத்தனை நாள் ஆச்சு, நீங்க என்ன கண்டுபிடிச்சிங்க, யாரை பிடிச்சிங்க, யாரை விசாரிச்சிங்க, கில்லரை கண்டுபிடிச்சிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனால பதிலே சொல்ல முடியல. இப்போ கல்குவாரிக்குள்ள ஒரு சின்ன பையனுடைய சடலம் கிடைக்கிறதா தகவலுங்க. அங்க போய் பார்த்தா அந்த பையனோட பேரு கொண்டையா, இந்த ஊர்ல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கக்கூடிய பையங்க. அவனும் மர்மமான முறையில் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்கிறான். இப்போ ஹீரோக்கு ஆர்டர் வருது. ஸோ இது வரைக்கும் நம்ம ஹீரோ இங்கே வந்து கில்லரை கண்டுபிடிக்கவே இல்லை இல்லையா. அதே சமயம் மும்பையில் நிறைய கேஸ் அதிகமாகிட்டே இருக்குது, உங்களோட சேவை அங்கே தேவை, அதனால நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ ஒரு நாள் கொடுங்க, ஒரே ஒரு நாள் கொடுங்க, நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த கேஸை சால்வ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. இப்போ இந்த மாஸ்க் போட்ட மர்ம நபர் இருக்கிறார் இல்லையா, ஒரு நபரோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அந்த நபர்கிட்ட வசமாக மாட்டிக்கிறாரு. ஊர்க்காரங்களாம் ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. அங்கே ஒரு பெரிய பஞ்சாயத்தே போயிட்டு இருக்கு. அந்த வழியாக வந்த போலீஸ்காரங்க பக்காவாக பிளாக் பண்ணி அந்த மாஸ்க் போட்ட மர்ம நபரை பிடிச்சிடுறாங்க. அந்த மாஸ்க் அவுத்து போக்கும்போது பயங்கரமான ஷாக்குங்க. அந்த மாஸ்க் போட்ட மர்ம நபர் வேற யாரும் கிடையாது, இந்த டீச்சர் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருப்பான் இல்லையா துக்கையான்னு சொல்லிட்டு, அவன் தான். அப்போ நீ தான் இந்த ஊரில் நடக்கக்கூடிய கிரைமுக்கெல்லாம் காரணமாடா அப்படின்னு சொல்லி கஸ்டடியில் வச்சு விசாரணை பண்ணா இவன் வாயிலிருந்து எதுவுமே வரமாட்டேதுங்க. என்ன கேள்வி கேட்டாலும் இவன் பதிலே சொல்ல மாட்டேன்றான். சரி, ஹீரோ வந்து விசாரிச்சா ஏதாவது உண்மை வெளியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நினைக்கிறாங்க. ஹீரோ வந்து விசாரிச்சு பார்க்குறாரு. ஹீரோ விசாரிச்சும் இந்த துக்கையா எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. நீ ஏதாவது நடிக்கிறதுக்காகவோ இல்லை நடிப்பு கற்றுக்கிறதுக்காகவோ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டாலும் இவன் பெருசாக எதுவுமே சொல்ல மாட்டேன்றான். ஹீரோக்கும் பயங்கர டென்ஷன் ஆகுதுங்க. இது வரைக்கும் சிறுமிகள் மற்றும் பெண்கள் இறந்து போயிட்டு இருந்தாங்க. சம்மந்தமே இல்லாமல் இப்போ ஒரு சின்ன பையன் இறந்து போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்களுக்கு பயங்கர குழப்பம் ஏற்படுதுங்க. அதே சமயம் ஹீரோ வேற மும்பைக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சுக்லா இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் விஷயம் தெரிய வருது. இந்த சாவந்தினிக்காக ஒரு லேடி வந்து ஜெயிலுக்கு போனாங்க இல்லையா இந்த கள்ளச்சாராய வழக்கில், அவங்களுடைய பையன் தான் இந்த கொண்டையா. இந்த கொண்டையா இருக்கான் இல்லையா, சாமந்தினியோட வீட்டில் தான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருக்கிறான். ஒரு ஆடை தொலைச்சிட்டான்னு சொல்லிட்டு சாமந்தினி வந்து பயங்கரமாக திட்டிருக்கிறாங்க. ஒழுங்காக அந்த ஆட்டை கண்டுபிடிச்சிட்டு வரலன்னா உன்னை கொண்டுருவேன்னு சொல்லிட்டு அந்த ஆட்டை தேடி போனவன் தான் இப்படி மர்மமான முறையில் கொல்லப்பட்டிருக்கிறான் அப்படின்னு கொண்டையாவுடைய அண்ணன் சொல்றான். இப்போ இந்த டீச்சர் இருக்காங்க இல்லையா, இந்த துக்கையா மீட் பண்றதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. ஸ்டேஷன்ல வச்சு நம்ம ஹீரோ வந்து கேட்கிறாரு, இந்த மாதிரி அவன் எதுவுமே எங்க கிட்ட ஷேர் பண்ண மாட்டான்னு சொல்றான், அதனால நீங்களாவது போய் பேசி பாருங்க, ஏதாவது ஷேர் பண்றானான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீச்சர் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இந்த டீச்சர் பார்த்தீங்கன்னா இந்த துக்கையா கிட்ட போயிட்டு பேசுறாங்க, எதுக்காடா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு. ஆனா அப்பவும் இந்த துக்கையா பார்த்தீங்கன்னா பெருசா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணலங்க. அப்புறம் அந்த 2வது கொலை நடந்தப்போ இந்த ஸ்டேஷனுக்கு வந்துச்சு இல்லையா லெட்டர், அதை பற்றியும் விசாரிச்சு பார்க்குறாங்க. அந்த ஹேண்ட் ரைட்டிங் பற்றிலாம் கேட்குறாங்க. பட் பெருசாக வந்து அந்த டீச்சருக்கு தெரியலங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம சுக்லா பார்த்தீங்கன்னா அவரோட ஃபைண்டிங்ஸ் வந்து சொல்கிறாரு, எனக்கு இந்த சாமந்தினி மேலே தான் டவுட் இருக்குது, அவங்க தான் கடைசியாக இந்த கொண்டையா அப்படின்ற பையனை பார்த்துருக்குறாங்க, ஸோ அந்த பையனை இவங்க தான் கொலை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய அசிஸ்டண்ட்டு இந்த சாமந்தினியை விசாரணை பண்ணுறதுக்காக போகிறாரு. இப்போ இந்த டீச்சர் துக்கையா கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க, நீ தான் இந்த 7 கொலைகளை பண்ணி அப்படின்ட்டு. அவன் இல்லை அப்படின்னு சொல்றான். அப்புறம் எதுக்காக அந்த சின்ன பொண்ணு கிட்ட 8வது ஏற நீ தான் சொன்ன, சரியான டைம்ல போலீஸ் வந்ததுனால அந்த பொண்ணோட உயிர் காப்பாற்றப்பட்டுச்சு அப்படிங்கும் போது அந்த போலீஸ்னாலும் காப்பாற்றப்படல, நான் தான் விட்டேன் அப்படிங்கும் போது விடலானா கொண்டிருப்பியா, யாரை காப்பாற்றுறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற, அந்த கில்லர் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்லாம் எடுத்து காமிச்சு இந்த லெட்டரை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டாலும் இந்த துக்கையா எதுவுமே பேச மாட்டேன்றாங்க. ஈவன் இந்த டீச்சர் இத்தனை கேள்விகளை கேட்டும் எதுவுமே சொல்ல மாட்டேன்றான். அதே சமயம் இந்த சாமந்தினியும் நான் பேச்சு வாக்கில் அவனை திட்டினே தவிர எனக்கும் அவனோட கொலைக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோ இந்த நவத்தை கிட்ட அந்த சங்கரை நீ மறுபடியும் ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்ல நவத்தை பார்த்தீங்கன்னா இந்த சங்கருக்கு சரக்கு வாங்கி கொடுத்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ இந்த சங்கர் போதையில் சொல்லிக்கிட்டு இருக்கிறான், இந்த ஊரில் நடக்கக்கூடிய எல்லா கொலைகளுக்கும் காரணம் இந்த கணபத் சால்வே தான், அவனால தான் இந்த ஊருக்குள்ள கொலைகள் நடக்குது அப்படின்ட்டு. உடனடியாக நவத்தை வந்து இந்த விஷயத்தை ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோடைய அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த கணபத் சால்வே அப்படின்றது யாருன்னு பார்த்து விசாரிக்கலான்ட்டு போறாருங்க. அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரிய வருது கணபத் சால்வே அப்படின்ற ஒரு மந்திரவாதி தான். ஆனால் அவர் நீண்ட நாட்களாகவே வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி மனைவி சொல்கிறாங்க. சரி, அவர் வந்தார்னா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு கான்டாக்ட் நம்பரை கொடுக்க நம்பரை வாங்கி அவங்க தீயில போட்டுடுறாங்க. விச் மீன்ஸ் அவங்க மறைக்கிறாங்க அப்படின்னு இதுலேருந்து தெளிவாக தெரியுதுங்க. இப்போ ஒரு சின்ன பையனை பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க பிடிக்கிறாங்க. அந்த சின்ன பையன் வேற யாரும் கிடையாது, அந்த கொண்டையா கொலை வழக்கில் ஐ விட்னஸாக இருந்திருக்கிறான். இன்ஃபார்மர் மூலமாக அந்த விஷயம் தெரிய வந்திருக்கு.
ஆக்சுவலாக இறந்து போன கொண்டையா அப்படின்ற அந்த சின்ன பையனும் இந்த பாபு அப்படின்ற சின்ன பையனும் ஃப்ரெண்ட்ஸுங்க. இறந்து போன கொண்டையாவை கொன்னதை இந்த பாபு பார்த்துட்டாங்க. இவன் பார்த்துட்டான் அப்படின்ற விஷயம் சாமுந்தினிக்கு தெரிய வந்து இந்த விஷயத்த வெளியில் யாராவது கிட்ட சொன்னேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருந்திருக்கிறாங்க. அவங்கள பார்த்து இவன் ரொம்பவே பயப்படுறான். போலீஸ்காரங்க கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன்றான். போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா பாபுவை கம்ஃபர்ட் ஜோனில் வைக்கிறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிரும், நீ யாருக்கும் பயப்படாத, நாங்கள் இருக்கோம் அப்படின்ட்டு இவனு கொஞ்சம் கொஞ்சமாக கம்ஃபர்ட் ஜோனுக்கு வர ஆரம்பிக்கிறான். சாமுந்தினி தான் கொண்டையாவோட கொலைக்கு காரணம் அப்படின்ற விஷயத்த நம்மக்கிட்ட விஷுவலாக காமிச்சிருவாங்க. ஆனால் போலீஸ்காரங்களுக்கு தெரியாது. பையனை கம்ஃபர்ட் ஜோனில் வச்சு அதுக்கப்புறம் விசாரிக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. ஸோ பையனை பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க குவார்ட்டர்ஸ் கூட்டு போயிடுறாங்க. அந்த பையனோடைய அம்மா பார்த்தீங்கன்னா சாமுந்தினி கிட்ட போயிட்டு பையன் போலீஸ்காரங்க கிட்ட தான் இருக்கிறான், எதுவும் சொல்ல மாட்டான், ஒன்றும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ இந்த பாபுன்ற பையனுக்கு புது சொட்டரெல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து இவனை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு அன்பாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போது இவன் எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. இதுக்கு பின்னாடி சாமுந்தினி இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இப்போ நீ சொன்னது எல்லாத்தையுமே நாளைக்கு கோர்ட்டில் வந்து சொல்லுவியா அப்படின்னு சொல்லி கேட்க சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ இந்த ருக்மணி ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த டுக்கையாவை கவனிக்கிறாங்க. எந்த விஷயத்தையுமே நீ சொல்லக்கூடாது, உன்னோட விஷயத்த நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த பாபு அப்படின்ற சின்ன பையன் வாய் திறந்தானா எல்லாருமே மாட்டிப்போம் அப்படின்னு பயந்து இந்த பாபுவை போலீஸ் கஸ்டடியிலிருந்து கடத்தணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த டைமில் இந்த பையனை யாருக்கும் தெரியாமல் நாசுக்கா கடத்தி தூக்கிட்டு போயிட்டாங்க கைஸ். அடுத்த நாள் காலையில் வந்து ஸ்டேஷனில் செக் பண்ணி பார்க்கும்போது பையனை காணோம். அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையுமே இந்த பாபு அப்படின்ற இந்த பையனை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும்போது பார்த்தீங்கன்னா நடுராத்திரியில் ஒரு 2 பேர் கோடாரி எடுத்துகிட்டு அந்த பையனை கொல்றதுக்காக துரத்திட்டு போகிறாங்க. ஹீரோவும் பட்டுன்னு வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த பையனை காப்பாற்றுறதுக்காக ஓடுறாருங்க. அந்த பையனை காப்பாற்றுறதுக்காக ஒரு கன் எடுத்து அந்த கோடாரி வச்சிருக்கிறவனை ஷூட் பண்ணுறாரு. கன்று ட்ரிகர் ஆகவே இல்லை, ஏன்னா உள்ள புல்லட்டே இல்லைங்க. ஸோ ஹீரோ கண்ணு முன்னாடியே அந்த பையனை கோடாரியால் கொல்றாங்க. டக்குன்னு பார்த்தா இது எல்லாமே ஹீரோடைய கனவுங்க. ஆனால் அந்த பையன் காணாமல் போனது உண்மை. இன்னும் அந்த பையனை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் டீச்சர் இருக்காங்க இல்லையா, வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சாமந்தினியோட ஒரு நோட் புக் எடுக்கிறாங்க. அந்த நோட் புக்கில் இருக்கக்கூடிய ஹேண்ட் ரைட்டிங்கும் அப்புறம் போலீஸ்காரங்க கொடுத்தாங்க இல்லையா அந்த மொட்டை கடிதாசி, அதில் இருக்கக்கூடிய ஹேண்ட் ரைட்டிங்கும் மேட்ச் ஆகுது. சாமந்தினியோட பொண்ணு இருக்கு இல்லையா கமலி, ஸோ கமலி கிட்ட சொல்லி சாமந்தினி இந்த மொட்டை கடிதாசியை எழுத வச்சு கொடுத்து விட்டுருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. இப்போ இந்த டீச்சர் கிட்ட டுக்கையா வந்து பேசுகிறான். அது சம்மந்தமே இல்லாமல் அவன் ஜெயிலில் இருந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரு கஞ்சா டீலரை தெரியும் அப்படின்ற மாதிரி சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறான். அந்த கதையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட இந்த டீச்சர் வந்து சொல்லிடுறாங்க. அந்த கதையை டீகோட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வருது. அதாவது ஜெயிலுக்குள்ளே 2 எதிரிங்க இருந்திருக்கிறாங்க. வெளியில் 2 எதிரிங்களா சண்டை போட்டுப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ள பிஸ்னஸ் போய்கிட்டு தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதன் மூலமாக என்ன தெரிய வருது அப்படின்னா இந்த ஜேர்னலிஸ்ட்டும் இந்த உத்தமராவும் வெளியில் அடிச்சுக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே இவங்களுக்கு ஏதோ டீல் போயிட்டுருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருனா நேராக இந்த ஜேர்னலிஸ்டோட வீட்டில் ரைடு போடுறாருங்க. அந்த ரைடில் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் தான் இந்த கள்ளச்சாராய ஸ்டாக்கெல்லாம் இருக்குது. அவங்க வீட்டில் தான் அந்த சின்ன பையனையும் அடைச்சி வச்சிருக்கிறாங்க. ஃபைனலி அந்த சின்ன பையனையும் நம்ம ஹீரோ காப்பாற்றிடுறாருங்க. ஸோ இந்த ஜேர்னலிஸ்டையும் அரெஸ்ட் பண்ணிடுறாரு. இப்போது நம்ம சாமந்தினியை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு சாலிடாக 2 எவிடன்ஸ் இருக்குது. ஒன்று ஹேண்ட் ரைட்டிங்கு, இன்னொன்று பாபுன்ற அந்த சின்ன பையன். இப்போ சாமந்தினி கிட்ட போயிட்டு விசாரணை பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் உன்னோட சந்தர்ப்ப சூழ்நிலையினால தான் நீ பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். உனக்கு பின்னாடி ஒருத்தங்க இருந்து ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நீ சொல்லிட்ட அப்படின்னா நீ அப்ரூவர் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கம்மியான தண்டனை கிடைக்கும், குற்றவாளிகளுக்கு பெரிய தண்டனை கிடைக்கும், உன்னோட பொண்ணோட ஃபியூச்சரையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ இந்த சாமந்தினி எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், என்னை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜீப்பில் வந்து உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மும்பைக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சாமந்தினி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வர வச்சிருக்கிறாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா போய் சாமந்தினி கிட்ட பேசியிருந்திருக்கிறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த சாமந்தினி எல்லா உண்மையுமே போட்டு உடைச்சிருக்கிறாங்க. ஸோ சாமந்தினி உண்மையை சொல்கிறதுக்கு முன் வந்த காரணம் என்னென்னா தன்னோட பொண்ணோட லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக. இந்த சாமந்தினி இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய கணவர் வந்து விட்டுட்டு போயிட்டாரு. எங்கே போனார் என்ன ஆனார்னு எந்த ஒரு தகவலும் தெரியலங்க. இவங்களுக்கு சோபன் அப்படின்ற ஒரு நபர் கூட பழக்கம் ஏற்பட்டு 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. இந்த சோபன் அப்படின்ற நபர் யார் அப்படின்னா உத்தமராவ் மற்றும் ருக்மணி இவங்க கிட்ட வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் தான். ஸோ ரொம்ப க்ளோஸான ஒரு ஆள்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த சோபன் மூலமாக உத்தமராவ் மற்றும் ருக்மணி கிட்ட என்னென்னலாம் நடக்குது அப்படின்ற டீட்டெயிலெலாம் இவங்களுக்கு தெரிய வரும். அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம்லாம் தெரிய வந்திருக்குது. இந்த உத்தமராவ் மற்றும் ருக்மணி இவங்க 2 பேர்த்துக்குள்ள அடிக்கடி பிரச்சனை வரும். உத்தமராவ் பணத்தை ஆசைப்பிடிச்சவர், ருக்மணிக்கு குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்க. அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு உத்தமராவ் நிறைய முறை டேமேஜ் பண்ணியும் பேசியிருக்கிறாரு. உத்தமராவோடைய முதல் பையனும் பார்த்தீங்கன்னா ருக்மணியை நிறைய முறை டேமேஜ் பண்ணி பேசியிருந்திருக்கிறாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த கணபத் சால்வே அப்படின்றவர் மூலமாக ரிச்சுவல் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்திருந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ கணபத் சால்வே அப்படின்ற ஒரு நபர் எங்கே இருக்கிறாரு அப்படின்ற டீட்டெயில் இப்போ போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சு போச்சுங்க. உடனடியாக அவரை தூக்கிட்டு வந்து கஸ்டடியில் வச்சு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கணபத் சால்வே அப்படின்ற நபர் மூலமாக எல்லா உண்மைகளும் வெளியில் வருது.
இந்த கணபத் சால்வே அப்படின்ற நபருக்கு சங்கர் அப்படின்ற நபரை நல்லா தெரியுங்க. இந்த சங்கர் பார்த்தீங்கன்னா உத்தமராவ் மற்றும் ருக்மணியோட வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஆள் தான். அவங்க குழந்தை இல்லைன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த இந்த கணபத் சால்வா கிட்ட ஷேர் பண்ண, அவங்கள எப்படியாவது என்னை மீட் பண்ண வை அப்படின்னு சொல்லி அவங்க மூலமாக பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கணபத் சால்வே முடிவெடுத்திருந்திருக்கிறாருங்க. நினச்ச மாதிரியே மீட் பண்ண வச்சு இந்த கணபத் சால்வே மற்றும் சங்கர் இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி சங்கரோட உடம்புல ஆவி வந்து டான்ஸ் ஆடுற மாதிரியும், அந்த ஆவி இங்கே இருக்கிறதுனால தான் குழந்தை பிறக்கல அப்படின்ற மாதிரியும் சொல்லி ஒரு நரபலி வேணும் அப்படின்ற ஒரு சீனை கிரியேட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு பொண்ணோடைய ரத்தம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த ருக்மணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு சின்ன பொண்ணை கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்திட்ட அந்த வேலையை ஒப்படைச்சிருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த 2 பேர் பார்த்தீங்கன்னா அந்த முதல் கொலை காயாபாய் அப்படின்ற அந்த சின்ன பொண்ணை வந்து கொலை பண்ணி அந்த ரத்தத்தை எடுத்துகிட்டு போயிருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த ரத்தத்தை எடுத்துகிட்டு போயும் அந்த ரிச்சுவல் பண்ணியும் பார்த்தீங்கன்னா இந்த ருக்மணிக்கு வந்து குழந்தை இல்லை. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கணபத் சால்வே கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருந்துருக்கிறாங்க. அப்போ தான் ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த பொண்ணை கொலை பண்ணி ரத்தத்தை மட்டும் அவனுங்க எடுத்துகிட்டு வரல, அந்த பொண்ணை பாலியல் ரீதியாகவும் துன்புறுத்தி இருக்கிறானுங்க அப்படின்ட்டு. அதனால தான் இந்த மந்திரம் வேலை செய்யலை அப்படின்ற மாதிரி இந்த கணபத் சால்வே சமாளிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு பலி வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணை கொண்டிருக்கிறாங்க. அப்போவும் ருக்மணி வந்து ப்ரெக்னென்ட் ஆகவே கிடையாது. ஸோ இதையே வந்து தொடர்ச்சியாக பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கிறாரு. நாட்கள் நகர ஆரம்பிச்சிருச்சு. இந்த உத்தமராவ் பயங்கரமாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாருங்க. இந்த கணபத் சால்வேக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. இந்த உத்தமராவும் ருக்மணியும் கொடுத்த காசையும் பார்த்தீங்கன்னா செலவு பண்ணிட்டாரு. அதை ரிட்டனும் பண்ண முடியல. அப்போ தான் இந்த உத்தமராவோடைய அம்மா வந்து இந்த ஊரில் இருக்கக்கூடிய புதையலை பற்றி சொல்லியிருந்திருக்கிறாங்க. அந்த புதையலை எடுக்கணும் அப்படின்னா இத்தனை பலி கொடுக்கணும். ஸோ இதை பண்ணோம்னா நமக்கு அந்த புதையல் கிடைக்கும் அப்படின்ட்டு இந்த விஷயத்த உத்தமராவ் கிட்ட சொல்ல, உத்தமராவ் தான் பணத்தாசை பிடிச்சவராச்சு, அதை பண்ணலான்னு முடிவெடுக்கிறாரு. இப்போது இந்த கணபத் சால்வே சொல்லிட்டாரு, அவருக்கு புதையல் கிடைச்ச மாதிரி இருக்கும், உங்களுக்கு பேபி கிடைச்ச மாதிரி இருக்கும், ஒரே கல்லில் 2 மாங்கா. ஸோ 2க்கும் சேர்த்து ஒன்றா ரிச்சுவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜையை பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கிறாங்க. ஊர் மக்களுக்கு சந்தேகம் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி இவங்க 2 பேர்த்தையும் தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. அப்போது இந்த உத்தமராவும் ருக்மணியும் பிளான் பண்ணி வெளியே இருக்கக்கூடிய ஆளுங்க கிட்ட, நாங்கள் வந்து கில்லர் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும்னா நாங்கள் உள்ளே இருக்கும்போதும் வெளியில் கொலைகள் நடக்கணும், அதனால் ரேண்டமாக கொலை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வெளியில் அவங்க உள்ளே இருக்கும்போதும் 3 கொலைகள் நடந்திருக்குது. போலீஸை டைவர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக எத்தனை சம்பவத்தை பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் இவங்க வெளியில் வந்துட்டாங்க. அந்த டைமில் தான் நம்ம ஹீரோ இந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கிறாரு. ஹீரோவோட இன்வெஸ்டிகேஷனில் கொஞ்சம் முன்னேற்றம் தெரியறதை கவனிச்ச இவங்க போலீஸ்காரங்களை டைவர்ட் பண்ணணும்னா என்கிட்ட ஒரு வழி இருக்குது. ஸோ இது வரைக்கும் சிறுமிகள் மற்றும் பெண்களை தான் வந்து இந்த மாதிரி சம்பவம் பண்ணிட்டு இருந்தோம், சம்மந்தமே இல்லாமல் ஒரு பையனை போட்டு தள்ளினா போலீஸ்காரங்க குழம்பி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டையா போட்டு தள்ள சொல்லி சாமந்தினி கிட்ட வேலையை ஒப்படைச்சிருந்திருக்கிறாங்க. சாமந்தினி பார்த்தீங்கன்னா அந்த வேலையை இந்த டுக்கையா அப்படின்றவன்ட்ட ஒப்படைக்க டுக்கையா இந்த சம்பவத்தை பண்ணியிருந்திருக்கிறான். இது வரைக்கும் இவங்க பண்ண சம்பவத்தில் பெருசாக எந்த ஒரு லீடும் போலீஸ்காரங்களுக்கு கிடைக்கல. ஆனால் போலீஸ்காரங்களை டைவர்ட் பண்ணுறதுக்காக ஒரு சம்பவத்தை பண்ணாங்க இல்லையா, அதில் லீடு கிடச்சி வசமாக இவங்க மாட்டிக்கிட்டாங்க. சோபன் அப்படின்ற ஒரு நபர் மூலமாக இவங்களுக்கு விஷயம் தெரிய வரும்போது தான் வார்னிங் லெட்டரை வந்து தான் பொண்ணு மூலமாக எழுதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அமுச்சு வச்சதா வந்து இவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்களுக்கு விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தமராவ் மற்றும் ருக்மணிக்கு தெரியாது. அப்புறம் கடைசியாக இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கோன்னு அவங்க சொல்லும் போது ஏதோ புதுசாக தெரிகிற மாதிரி இவங்க ரியாக்ட் பண்ணியிருந்திருக்கிறாங்க. அந்த சோபனும் பார்த்தீங்கன்னா இந்த உத்தமராவ் மற்றும் ருக்மணிக்காக கொலைகளை பண்ணியிருந்திருக்கிறான். ஆரம்பத்தில் அப்ரூவர் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க வந்து அப்ரூவர் ஆகிறதுக்கான காரணம் அவங்க பொண்ணு தான். என் பொண்ணு பார்க்காத சில விஷயங்களை எல்லாம் பார்த்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது தலையை வெட்டுறதையெல்லாம் அவள் பார்த்துருக்கா, அதனால தான் அவள் டிராயிங்காக வரைஞ்சா. இவ்வளோ நாள் எங்கள் அக்கா என் பொண்ணை பார்த்துப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது, அதனால தான் நான் தைரியமாக இருந்தேன். ஆனால் இப்போ அந்த நம்பிக்கை போயிடுச்சு, அதனால் நான் ஜெயிலுக்கு போகிறேன், என் பொண்ணை நீங்கள் பார்த்துக்கோங்க, அந்த நம்பிக்கையில் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ அந்த பொண்ணை நல்லபடியாக படிக்க வைக்கிறேன்னு சொல்கிறாரு. அதே சமயம் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட எல்லாருக்கும் தூக்கு தண்டனை கிடைக்குது. அப்ரூவராக மாறின சாமந்தினிக்கு பார்த்தீங்கன்னா தண்டனை கிடைக்குது. அவங்க ஜெயிலில் இருக்கிறாங்க. ஆயுள் தண்டனை கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹீரோ சொன்ன மாதிரியே சாமந்தினியோட பொண்ணு கமலியை நல்லபடியாக படிக்க வைக்கிறாருங்க. இத்தோட இந்த சீரீஸ் முடியுது. இந்த சீரீஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.